அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஐயமும் தெளிவும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்திருக்கிறோம். அந்த வரிசையிலே நம்மளுடைய சகோதரர் அவர் எழுப்பும் கேள்வி என்னவென்றால், விபச்சாரம் செய்கின்றவர்களுக்கு மரண தண்டனை என்பது கொடுமையான ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லி அவருடைய கேள்வியை கேட்டிருக்கிறார். அடிப்படையான சில விஷயங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு குடும்பமாக வாழ்வது, கணவன் மனைவியாக பிள்ளைகளோடு ஒரு குடும்பமாக வாழ்கின்ற அந்த ஒன்றைத்தான் என்ன செய்கிறாங்க, சமுதாயத்தில் பரவலாக அனைவரும் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா இந்த ஒன்றை விரும்ப மாட்டாங்க. அதாவது திருமண உறவு இல்லாமல் மற்ற வழிகளில் தன்னுடைய தேவையை தீர்த்து கொள்ளும் விதமாக ஒரு அந்நிய ஆணோடோ அல்லது ஒரு அந்நிய பெண்ணோடோ தவறான முறையில் உறவு வைத்து கொள்வதை யாருமே விரும்ப மாட்டார்கள். இப்போ இஸ்லாம் ஏன் விபச்சாரம் செய்கின்ற அந்த நபர்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது, கல்லறை தண்டனை ஏன் வழங்கியிருக்கிறது என்று சொன்னால், இந்த செயல் என்பது மிகவும் தவறான ஒரு செயல், கண்டனத்துக்குரிய ஒரு செயல். இது சமுதாயத்தை சீர்கெடுக்கின்ற ஒரு செயல். அப்போ இது போன்ற செயல்கள் பரவக்கூடாது. அது இல்லாமல் அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த குடும்பத்திற்கும் அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பினருக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் தவறான ஒரு விஷயம் என்பதுதான் இந்த விபச்சாரம் என்பது. இதுல இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்கள் அவங்க இப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண பந்தம் இல்லாமல் அவங்க விபச்சாரம் செய்து விடுகிறார்கள், இந்த தவறை செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கசையடி கொடுங்கள். ரெண்டா பிரிக்குது. அவங்களுக்கு 100 கசையடி கொடுங்கள். அதே மாதிரி ஒரு ஆண்டு காலம் அவங்கள என்ன செய்யுங்க, ஊர் விளக்கம் செய்து வையுங்கள். இப்போ இந்த ஒன்றில் கூட நீங்கள் ஆழமாக யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த தவறு இப்படி கடுமையான தண்டனை கொடுப்பதின் மூலமாகத்தான் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், என்ன ஆகும், ஒன்று தொட்டு ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் அந்த மாதிரி தப்பு செஞ்சிருப்பார், விரும்பிய பெண்ணோடு அவர் என்ன செஞ்சிருப்பார், தப்பு செஞ்சிருப்பார். அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடுமையாக இப்படி ஒரு நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் என்ன அந்த சமுதாயத்தில் பரவக்கூடிய ஒன்றாக அது மாறிவிடும். என்ன செஞ்சிட போகிறாங்க, கட்டுப்பாடு இல்லை தானே, நம்மளை யார் கண்டிக்க போகிறாங்க, யார் தண்டிக்க போகிறாங்க, எந்த தண்டனையும் இல்லை, நம்ம விரும்பின மாதிரி வாழ்ந்து கொள்ளலாம். அந்த நிலைக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி இல்லை. திருமணம் மூலமாக உங்களுடைய அந்த உறவை, உங்களுடைய அந்த மனைவியை நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம். நீங்கள் கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொள்ளலாம். அதற்கு மாற்றமாக வேறு வழியில் நீங்கள் செல்வது, விபச்சாரம் செய்வது அது தவறு. அப்படி செய்தால் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு முன்னாடி செய்யும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு 100 கசையடியை தாருங்கள், அவங்கள ஊர் விளக்கம் செய்து வையுங்கள். இது திருமணம் ஆகாதவர்களுக்கு. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரண தண்டனை இருக்குல்ல, இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திருமணம் முடிந்தவர்களுக்கு. அவர்களுக்கு என்று அவங்களுடைய மனைவி அல்லது அவருடைய கணவன் இருக்கும்போது அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அந்த வழிகள் இருக்கும்போது, வாய்ப்புகள் இருக்கும்போது, அதை தாண்டி வேறு ஒரு அந்நிய பெண்ணோடு, தன்னுடைய மனைவி அல்லாதவரோடு, தன்னுடைய கணவர் அல்லாதவரோடு இவங்க இந்த மாதிரி உறவில் ஈடுபடும் போது அது விபச்சாரம். இப்படி செய்யும் போதுதான் இவர்களுக்கு கடுமையான தண்டனையாக அவங்களுக்கு கல்லறை தண்டனை வழங்கப்பட்டு அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களை கல்லால் அடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் தண்டனையை வழங்குகிறது. இது நீங்கள் நல்லா ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபரை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க செஞ்ச தவறை பார்க்க தவறுவதின் காரணத்தால் தான் இந்த கேள்வியே வருது. அவங்க செஞ்ச தவறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்டனை சரி என்பது நம்ம அனைவருமே விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் செய்கிற தவறை பார்க்காமல் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை மட்டும் பார்க்கும்போது தான் இந்த கேள்வியே வருது. அவங்கள கல்லால் அடித்து மரணிக்கின்ற வரை அடிக்கிறது, அவங்க மரண தண்டனை கொடுக்கறது, அது கொடுமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இப்போ நீங்கள் நல்ல ஆழமாக இந்த கோணத்தை யோசிச்சு பாருங்க.
ஒரு கணவர் இருக்கிறாங்க, ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்குரிய அந்த வழி இருக்கிறது, அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி இவர் வந்து இந்த ஆண் வந்து வேறொரு பெண்ணோடோ அந்த பெண் வந்து வேறொரு ஆணோட வந்து செல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு தவறு. குடும்பத்துடைய அந்த அடிப்படையே சீர்குலைக்கின்ற ஒன்று. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அது வந்து ஒரு சுதந்திரம் போன்று யார் வேணாலும் என்ன செய்யலாம், விரும்பக்கூடியவர்களை வந்து இது போன்று வந்து அவங்க வந்து அனுபவித்துக் கொள்ளலாம், இப்படி ஒரு மனநிலை வந்து இருக்கிறது. இது வந்து இந்த மனநிலை என்பது சரியானது இல்லை. இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டுடைய, ஒரு சமுதாயத்துடைய, ஒரு குடும்பத்துடைய அந்த ஒழுக்கத்தையே சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த நிகழ்வு என்பது இருக்கிறது. நீங்க அண்மையில வந்த இதெல்லாம் நீங்க பாருங்க, நீங்க செய்தியில் வரக்கூடிய செய்திகள், அதே மாதிரி தொலைக்காட்சி வரக்கூடிய அந்த செய்திகள், நாளிதழ்களில் வரக்கூடிய எல்லாத்தையும் பாருங்க. இந்த ஒன்றை மட்டும் மனுஷனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படி நடக்குது இல்லைங்க. அதனால தான் இஸ்லாம் வந்து இதை வந்து கடுமையாக வந்து கண்டிக்குது. எப்படி வந்து துரோகம் செய்ய முடியும்? திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கான ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வழி இருக்கிறது. அதை வந்து இருக்கும்போது தன்னுடைய அந்த கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் செய்வது, அல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு வந்து துரோகம் செய்வது, அதானே. வேறு ஒரு பெண்ணோடு வேறு ஒரு ஆணோடு உறவு வைத்துக் கொள்கிறார், விபச்சாரம் செய்கின்றார் என்றால் கட்டின மனைவிக்கு வந்து அவர் என்ன செய்கிறாரு, நம்பிக்கை உரியவராக, நம்பிக்கை குலைக்கக்கூடிய விதமாக நம்பிக்கை துரோகம் அவர் செய்கிறார். அது மாதிரி தான் ஒரு ஆணும், அது மாதிரி தான் ஒரு பெண்ணும். அப்போ இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய ஒன்று. இதை வந்து நீங்கள் செய்திகளில் வரக்கூடிய இந்த நியூஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே அதை வந்து பொறுத்து கொள்ள முடியுதான். வேறு ஒருவரோடு மனைவி வந்து இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது அந்த இடத்துல கணவர் ரோசப்பட்டு என்ன செய்யறாரு, கொல்லக்கூடிய நிகழ்வுலாம் நடக்குதா இல்லையா? நாட்டில் எத்தனை செய்திருக்கிறது. கள்ள காதல் என்று சொல்லக்கூடிய ஒன்றினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய கொலைகள் எத்தனை நீங்க எடுத்து பாருங்க. அன்றாடம் நீங்க பேப்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. அப்ப இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, இது போன்று ஒரு சமுதாயத்தை சீர்குலைக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தை சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒழுக்கக்கேடான விஷயத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அவரவருக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு வழியை வந்து இஸ்லாம் வந்து கொடுக்குதுங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அழகான முறையில் உங்களுக்கு சக்தி வந்து வந்தவுடன் நீங்க திருமணத்தை வந்து முறையாக திருமணம் செய்து அதன் மூலமாக நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து உங்களுடைய உடல் தேவையை நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொண்டு பிள்ளை குட்டிகளோடு நீங்க குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இஸ்லாம் வந்து வழிகாட்டுகிறது. அப்ப அதை தாண்டி ஒருத்தர் என்ன செய்யறாரு, மனைவி இருக்கும்போது, கணவர் இருக்கும்போது, திருமணம் ஆன பிறகு அதை தாண்டி ஒருத்தர் எல்லை மீறுகிறார், வேலையை தாண்டி செல்கிறார். அப்ப அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த குடும்பத்திலையும் பிரச்சனை வருகிறது. இவர் எங்க போய் கை வைக்கிறாரோ அங்க என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பத்திலையும் என்ன ஆகுது பிரச்சனை. ரெண்டு குடும்பம் ஒன்றும் இல்லாம என்ன பெரிய ஒரு சங்கடத்துக்குள்ளாகிறது. இவர் எங்க போய் கை வைக்கிறாரோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன ஆகுது, அந்த வீட்டை சார்ந்த கணவராக இருந்தாலும் அந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அனைவரும் பாதிக்கப்படுகின்றார்கள். இங்க இவர் வந்து அந்த மாதிரி செய்யும் போது இங்க உள்ள அந்த மனைவியாக இருந்தாலும் அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த நடைமுறை என்பது, இந்த செயல் என்பது, விபச்சாரம் செய்வது என்பது நல்ல நடைமுறை இல்லை. ஒட்டுமொத்தமாக இரும்பு கரம் கொண்டு இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி ஒரு நடைமுறை வந்து வந்துவிடவே கூடாது. இதுல இஸ்லாம் ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்கிறது. அப்ப இது எப்ப நடக்கும், தண்டனையை தீவிரப்படுத்தினால்தான், தண்டனையை அதிகப்படுத்தினால்தான், கடுமையாக கொடுத்தால்தான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபருக்கு தண்டனை வந்து நிறைவேற்றினாங்க. உயிரோடு வாழ்வதற்கு தகுதியற்ற நபராக அவர் மாறிவிட்டார், அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து வழங்கப்பட்டுருச்சு அப்படின்ற செய்தி வரும்போது தான் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஒழுக்கத்தோடு நல்ல விதமாக வாழ்வதற்கு அது வந்து பயனளிக்கும். இதுதாங்க தேவை. எல்லா குடும்பங்களுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கமாக வாழ்வதற்கு, அதாவது தங்களுடைய தேவையை சரியான முறையில் சென்று தீர்த்து கொள்வதற்கு, இப்படி அத்துமீறி கணவன் மனைவி உறவு இல்லாமல் நடக்கக்கூடிய ஒன்றை இப்படி நம்ம தடுத்தால்தான் அனைவருக்கும் நல்லது. ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும், ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும், ஒரு சமுதாயமாக இருந்தாலும், ஏன் ஒரு மாநிலமாக இருந்தாலும், ஒரு நாடாக இருந்தாலும், இப்படி கட்டுக்குள் வைத்து கொண்டு சரியான முறையில் பயணிக்கும் போதுதான் அனைவருக்கும் அது நல்லதாக இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன பார்க்குது அப்படின்னா,
அந்த செஞ்சவங்களுடைய அந்த செயலை வந்து பார்க்கிறது. யார் செஞ்சாலும் தப்பு என்பது தவறா சரியா, இதை வந்து இஸ்லாம் பார்க்கிறது. அப்போ இந்த விபச்சாரம் என்கின்ற இந்த தவறுக்கு உரிய தண்டனையாக மரண தண்டனை வந்து வழங்குவதின் காரணம் எதற்காக என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக அனைத்து சமுதாயமும் அனைத்து மக்களும் அனைத்து மனிதர்களும் நல்ல விதமாக ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த நோய் தைரியமாக அடுத்தவர்களோடு வந்து உறவு வைத்துக் கொள்ளலாம், விபச்சாரம் பண்ணலாம் என்கின்ற இந்த நோய் வந்து பரவக்கூடாது. அப்படி பரவினால் அதில் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பல்வேறு நோய்கள் வருவதற்கு அது ஒரு காரணம். இந்த தண்டனை கொடுப்பதுடைய இதில் உள்ள நியாயங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவர் அத்துமீறி என்ன செய்கிறாரு, வேலை தாண்டி போகிறாரு, அங்கே உள்ள அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, அதை கொண்டாந்து இங்கே வந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு வந்து பரப்பி விடக்கூடிய சூழல் இருக்கிறது. இதெல்லாம் இது விபச்சாரத்தில் தானே வருது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வாசலையே வந்து அடைக்க வேண்டும், இதில் எந்த விதத்திலையும் வந்து வந்துவிடக்கூடாது என்பதை தான் இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, இரும்பு கரம் கொண்டு, ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப தேவையான ஒரு சட்டமாக ஒரு விஷயமாகத்தான் நம்ம இதை வந்து கருதுகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டம், இன்னைக்கு உள்ள சூழல், இன்னைக்கு இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யதார்த்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் பயணிக்கும் போது ஆங்காங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள். நீங்கள் ரோட்டில் வந்து சாதாரணமாக நம்மளால் வந்து போக முடியுதா? அங்கங்கே நிகழ்வுகள் எப்படி இருக்கு? அனைத்து மனிதனுடைய ஒழுக்கமும் கேள்விக்குறியாகக்கூடிய, அவர்களை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழல் மாதிரி வந்து இன்னைக்கு சென்று கொண்டு இருக்கிறது. வெளிவரக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும், அதில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், எல்லாமே எதை நோக்கி தான் தள்ளுறாங்க மக்களை? ஒழுக்கத்தின் பால், நல்லதின் பால், நன்மையின் பால் அழைக்கக்கூடிய நிகழ்வு நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதை தாண்டி என்ன செய்கிறாங்கன்னா, இதெல்லாம் இன்னைக்கு வந்து சர்வசாதாரணம், இதெல்லாம் வந்து ஒன்றும் வந்து தப்பு இல்லை, இதெல்லாம் வந்து அப்படிதான், ஒரு ஆண்னா ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணுனா ஒரு ஆண், அதற்குரிய வழியை தான் இஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து திருமணத்தின் மூலமாக அடைந்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுகிறது. அதை தாண்டி மற்ற விஷயங்களை என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு இந்த சீரியலெல்லாம் வந்து நிறைய கற்றுக் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற விஷயங்களை தான். அதாவது மனைவிக்கு தெரியாமல் வேற ஒரு பெண்ணோடு வந்து தொடர்பில் இருப்பது, கணவனுக்கு தெரியாமல் வேறொரு ஆணோடு வந்து எப்படி தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள் திரைப்படங்களில் இருந்து உங்களுக்கு சீரியலில் இருந்து இன்னைக்கு ஒழுக்கக்கேடான இந்த விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில் வந்து வரக்கூடிய ஒன்றாக இருப்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இதில் இருந்தெல்லாம் வந்து மீட்டெடுத்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டம் என்பது அவசியம் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கே உள்ள நிலை என்ன, நம்மளுடைய நாட்டின் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. நீங்கள் அரபு நாடுகளெல்லாம் அந்த அங்கே தான் இந்த சட்டங்கள்லாம் வந்து நிறைவேற்றப்படுகிறது. ஒருத்தர் வந்து விபச்சாரம் செஞ்சாங்கன்னா அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் ஆளாளுக்கு செஞ்சிடக்கூடாது, அதுக்கு உரிய கவர்மெண்ட் இருக்குது, அரசாங்கம் இருக்குது, அங்கே போய் சொல்லி அது வந்து நிரூபிக்கப்பட்டு உரிய சாட்சிகள் வைத்து அதன் பிறகு தான் அந்த தண்டனையை வந்து நிறைவேற்றுவார்கள். ஆனால் இங்கே நம்ம நாட்டில் என்ன இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இல்லை, அதே மாதிரி கடுமையாக தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இங்கே இல்லை. அதனால் என்ன ஆகுது, இது போன்ற இந்த சினிமா, இது போன்ற சீரியல், இது வழியாக பரவக்கூடிய நிகழ்வாக இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்குது. கண்கூடாக அனைவருக்கும் தெரிஞ்ச செய்தி இது. அப்போ இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சரியான முறையில் அனைவரும் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி அவர் வந்து செஞ்சாருன்னா அவருக்கு 100 கசையடியும், திருமணம் முடிந்த பிறகும் அவர் வந்து அதற்குரிய வழியில் வந்து தன்னுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்ளாமல் வரம்பு மீறி விபச்சாரம் செய்கின்றார் என்றால் அவருக்கு வந்து மரண தண்டனையும் வழங்குகிறது. இப்படி வழங்கக்கூடிய ஒன்று என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது, அதனால தான் நீங்கள் செய்தியெல்லாம் பாருங்கள், இந்த கள்ளக்காதல் விஷயத்தில் பெண் வந்து தன்னுடைய கணவனை வந்து கொள்கிறார்கள், ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியை கொலை செய்கிறார், ஏன், வேற தொடர்பு, இது வந்து ஜீரணிக்க முடியல, கடுமையான துரோகங்க இது. அதை செஞ்ச செயலைத்தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து கொடுமை இல்லையா அப்படின்னு கேட்டால் செஞ்ச செயல் அதை விட கொடுமை இல்லை. இதை வந்து இந்த மாதிரி வந்து கடுமையான தண்டனை கொடுக்காம அப்படியே வந்து கண்டுகொள்ளாமல் விட்டுட்டால் என்ன ஆகும், நாளடைவில் அப்படியே வந்து நிகழ்வு கெட்ட செயல் பரவச்சு அப்படின்னா குடும்ப இதோடு வந்து வாழ முடியுமா? அப்போ அனைத்துமே வந்து என்ன ஆகும்னா அங்கே வந்து கேள்விக்குறி வந்து எழுகிறது. அப்போ அதையெல்லாம் தவிர்க்கும் விதமாக தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அனைவரும் ஒழுக்கத்தோடு வந்து வாழ வேண்டும்.
அனைவரும் அவரவர் துணையோடு என்ன செய்யணும், அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி வேறு வழியில் அவர்கள் செல்லும்போது, இது போன்ற விபச்சார குற்றத்தில் ஈடுபடும் போது அவர்களுக்கு கடுமையான தண்டனை என்பதுதான் அனைவருக்கும் நல்லது, அதுதான் சிறந்தது என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் இதை சொல்லியிருக்கிறது. ஆனால் இதை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கொடுமையாக பார்க்க வேண்டிய அந்த பார்வையை நீக்கிவிட்டு அவங்க செஞ்ச செயலுக்கு இது பரவாமல் இருப்பதற்காக இந்த கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறது என்கின்ற தகவலை சொல்லி இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.